அ டை யா ள உம் அடையாளம். அ டை யா ள உம் அடையாளம். அடையாளம் என்று சொன்னால் என்ன? எங்களுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. இப்படி சிலுவை மாதிரி ஒரு போட்டால் அது வைத்தியசாலை என்ற ஒரு அடையாளத்தை காட்டும். சரியோ, 2 குழந்தைகள் குறுக்க நடக்கிற மாதிரி போட்டா அது நடைபாதை என்று சொல்லி ஒரு அடையாளம் எங்களுக்கு தெரியும். ஆணின்ற படம் போட்டா மலசலகூடத்துக்கு முன்னால ஆணின்ற அடையாள படம் போட்டா இது ஆண் மலசலகூடம். பெண்ணின்ற அடையாளம் போட்டா பெண் மலசலகூடம் என்று சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கான பொருட்கள் தான் அடையாளம். அடுத்தது பாருங்கள். அ இன் ட இங் கா கை அண்டங்காக்கை. அ இன் ட இங் கா கை அண்டங்காக்கை. அண்டங்காக்கை என்று சொன்னால் என்ன? பெரிய காகம். பெரிய காகம் தான் அண்டங்காக்கை என்று சொல்லுவோம். நாங்க பேச்சு மொழியில மண்டக்காகம் என்று சொல்றதை பாத்தீங்களா? மண்டை காகம், பெரிய மண்டை இருக்கும் அதுக்கு என்று சொல்லி சொல்லுவோம். அ இன் ட உம் அண்டம். அண்டம் என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? அப்போ இந்த உலகம், எங்களுடைய பூமி பந்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அண்டம் என்று சொல்லுவோம். ஒன்று பூமி, பார், வையகம் என்று சொல்லி பல பெயர்கள் உண்டு. அதுல அண்டமும் ஒன்று. இத கவனிங்க. அ இண்டா அண்டா. அ இண்டா அண்டா. எங்கேயாவது கொண்டாட்டங்களுக்கு போற இடத்துல ஊர் சேர்ந்து எல்லாமா உறவுகள் சேர்ந்து சமைப்பார்கள் பாருங்க. சிலவர் சமைக்கும் பொழுது பாவிக்கப்படுகிற ஒரு சட்டி தான் அண்டா. அண்டா சட்டி எப்படி இருக்கும்னு சொன்னால் பெரிய சட்டி. என்ன செய்வோம்? பெரிய சட்டி. வாய் அகலமாக இருக்கும். என்னவா இருக்கும்? வாய் அகலமாக இருக்கும். கீழே அப்படியே ஒடுங்கி போய் இருக்கும். பெரிய தாச்சி சட்டின்னு கதைப்பார்கள். அண்டா சட்டி. அண்டா குண்டா கதைக்கிறவை பார்த்துனீங்களா? அண்டா என்று சொன்னால் பெரிய சட்டி. கறிகள் சமைக்க பயன்படும் பெரிய சட்டி அண்டா. அடுத்தது கவனிங்கள். அ இண்டை அண்டை. அ இண்டை அண்டை. அண்டை என்று சொன்னால் என்ன? அயலவர்கள். அயல்ல இருக்கிறது, பக்கத்துல இருப்பது, அண்டை வீடு, அண்டை வீட்டார். அண்டை வீட்டார் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இங்காலி பக்கம், அங்காளி பக்கம், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், முன் பக்கம், பின் பக்கம் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களுடைய அண்டை வீட்டார். உங்களோட வீட்டுக்கு அண்டையில இருக்கிறவர்கள் எல்லாரும் அண்டை வீட்டார்கள். எங்களுக்கு அண்டை இருக்கிற நாடு எது? இந்தியா. எங்களுடைய இலங்கைக்கு அண்டை நாடு இந்தியா. இந்தியா. அ இன் ந உம் அன்னம். அ இன் ந உம் அன்னம். அன்னம் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்போம்? எங்கட உள்வாயில நாக்குக்கு மேல ஒரு பிளாட் மாதிரி, பிளாட் போட்ட வீடு மாதிரி ஒரு தட்டு இருக்கு பாத்தீங்களோ? பாருங்க, எங்களோட உள்வாய்க்குள்ள நாக்கு இருக்கிறதுக்கு மேல போய் முட்டுங்கோ. ஒரு ஒரு முரசு மாதிரி ஒரு பகுதி இருக்கலாம். ஒரு மேல் பக்கமா குவிவாக இருக்கிற ஒரு பகுதி தான் அன்னம். அ எண்ண இல் அண்ணல். அ எண்ண இல் அண்ணல். அண்ணல் என்று சொன்னால் மரியாதைக்குரியவர்கள், மரியாதையான பெரிய மனிதர்களை நாங்கள் அண்ணல் என்று சொல்லுவோம். அண்ணல் காந்தி, அண்ணல் காந்தி, அண்ணல் ஜேசு, அண்ணல் புத்தர் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அண்ணல் போட்டு கதைப்போம். பெரியவர்களை, மரியாதைக்குரியவர்களை அண்ணல் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். அ இண்ணாவி அண்ணாவி. அ இண்ணாவி அண்ணாவி. அ இண்ணாவி அண்ணாவி. அண்ணாவி என்று சொன்னால் குரு. அண்ணாவி என்றா குரு, ஆசான், கற்றுக் கொடுப்பவர். எங்களுக்கு சில பாடங்களை சகலதையும் கற்றுக் கொடுப்பவர்களை அண்ணாவி என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். அ எண்மை அண்மை. அ எண்மை அண்மை. அண்மை என்றா எப்படி? மிகவும் அருகில், நமக்கு அருகில். உங்களுடைய வீட்டுக்கு அண்மையில் என்ன இருக்கு? கவனிச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு அண்மையில் அல்லது பாடசாலைக்கு அண்மையில் உங்களோட வீடு இருக்கும். பிரதான வீதிக்கு அண்மையில் உங்களோட வீடு இருக்கும். அப்படி சில விடயங்களை அண்மை என்று கதைப்போம். மிகவும் கிட்ட என்றது. அணி அணி. அணி என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்போம்? உடுப்பு அணிகிறது. இப்ப நாங்கள் உடுப்பு அணிகிறது, தொப்பி அணிகிறது அணி என்று சொல்லி சொல்லுவோம். உடுப்பு போடுறத அணி என்று சொல்லுவோம். அடுத்த விளையாட்டு அணி. ஒரு குழுவாக இருக்கிறவர்களை விளையாட்டு அணி. சரியோ? அடுத்த படை அணி. படை வீரர்களை படை அணி என்று சொல்லி சொல்லுவோம். அணு அணு. அணு என்று சொன்னா மிகச்சிறியது. மிகச்சிறிய ஒரு பொருளைத்தான் அணு என்று சொல்லுவோம். மிகச்சிறிய பொருள். அணி அணி. வ கு உப்பு வகுப்பு. அணி வகுப்பு.
அணி அணி வஹு உப்பு வகுப்பு அணிவகுப்பு. அணிவகுப்புன்னா என்ன சொல்லுங்க பாப்பம். பாடசாலை விளையாட்டு போட்டி இல்ல மெய்வல்லுனர் விளையாட்டு போட்டிகளிலே என்ன செய்வோம், விருந்தினர்கள் வருவார்கள். நாங்கள் அழைச்ச பிரதம விருந்தினர்களுக்கு நாங்கள் செய்யும் மரியாதை தான் அணிவகுப்பு. அணிநடை அணிவகுப்பு செய்கிறது, மரியாதை செலுத்துறது தான் அணிவகுப்பு. ஜனாதிபதிக்கு சுதந்திர தினத்தில் அன்று மரியாதை செலுத்துவோம். பாடசாலை விளையாட்டு போட்டிகளுக்கு அணிவகுப்பு செய்வாங்க. அடுத்தது பாருங்க. அ இத்த இர் அத்தர். அ இத்த இர் அத்தர். அத்தர் என்று சொன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாசனை திரவியம். வாசனை திரவியம். உங்களுக்கு தமிழ் தெரியாத ஆங்கிலம் தான் தெரிஞ்சிருக்கும். சென்ட், பெர்ஃப்யூம் என்று சொல்லி பாவிச்சிருப்பீங்க. நல்ல வாசனை திரவியம் எங்கேயாவது வெளிக்கிட்டு போயிருக்க நல்லா அடிச்சு கொண்டு போவீங்க. ஆனால் அது பூக்களின் இதழ்கள்ல இருந்து காய்ச்சி வடிச்சு செய்யப்படுகிற அத்தர். அத்தர் முன்ன காலத்துல பாவிக்கிறது யார் சொல்லுங்க பார்க்கலாம். அரசர்கள். அரசர்கள் தான் அத்தர் பாவித்தார்கள். ஆனா இப்ப சாதாரண நாங்கள் எல்லாருமே பாவிக்கிறோம். அணு கு இண்டு அணுகுண்டு. அணு அணு கு இண்டு குண்டு அணுகுண்டு. அணுகுண்டு சொன்னா என்ன சொல்லுங்க. பேரழிவை உண்டாக்கும் குண்டு அணுகுண்டு. மிகச்சிறிய அளவிலானதாக இருக்கும், ஆனா பேரழிவை உண்டாக்கும். அதே வேளை ஜப்பான்ல ஜெரசிமா என்ற ஒரு இடத்துல அணுகுண்டு போட்டு அந்த பிரதேசமே அழிந்தது உங்களுக்கு வரலாற்றுல தெரிஞ்சிருக்கு. அடுத்த பாருங்க. அ இத்தா இன் அத்தான். அ இத்தா இன் அத்தான். அத்தான் யாரு? அக்காவின் கணவர் அத்தான். அ த இர் அதர். அ த இர் அதர். அதர் என்று சொன்னா கிழங்கு. கிழங்கு என்று சொல்லுவோம். கிழங்கு வெட்டி பசலை இடுவார்கள். தோட்டங்களுக்கு தென்னை மரங்களுக்கு பசலை இடுவார்கள். அப்ப அதை வெட்டுகிறதான் சொல்லுவோம். கிழங்கு வெட்டுறதான் அதர் எடுக்கிறோம்னு சொல்லுவோம். அதர். அதிகம் அதிகம். அதிகம் அதிகம். அதிகம்னு சொன்னா என்ன? இன்றைக்கு வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மக்கள் இன்றைக்கு சந்தைக்கு அதிகமாக வந்தார்கள், பாடசாலைக்கு அதிகமான மாணவர்கள் வரவில்லை என்று சொல்லப்படும். அடுத்தது பாருங்க. அதிகரி. அதிகரி. அதிகரிக்கிறது என்று சொன்னால் பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்குது? பொருட்களின் விலை அதிகரிப்பு, அதான் அதிகரி. அதிகாரி. 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 அதிகாரி யாரு? நிறுவனங்களின் ஆணையாளர், நிறுவனங்களை ஆணையிடுபவர், நிறுவனங்களின் தலைவர் அதிகாரி என்றும் சொல்லுவோம். அசகாய அசகாய சூட இன் சூரன். அசகாய அசகாய சூட இன் சூரன். அசகாய சூரன். அசகாய சூரன் என்று சொன்னால் பிறரால் செய்ய கடினமாக இருக்கிறதை மிக இலகுவாக செய்து முடிப்பார். மிக திறமையா உள்ளவர் சொல்லுங்க. இப்ப எங்களோட சில விஷயங்களை எங்களால செய்ய முடியாமல் இருக்கும், அதை சிம்பிளா ஒரு பிள்ளை செய்து போட்டு போகும். அவர்களை என்ன சொல்லுவோம்? அசகாய சூரன் என்று சொல்லுவோம். அசதி அசதி. அசதி என்று சொன்னா களைப்பு. அசதி அசதி களைப்பு. அம்மா அசதியில கொஞ்ச நேரம் தூங்கி விட்டார் என்று சொல்லுவோம். ஓகே. அசடு அசடு. அசடு என்று சொன்னா முட்டாள்தனம். அசடு முட்டாள்தனம். அசம்பாவிதம். 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 அசம்பாவிதம் என்று சொன்னால் நடக்கக்கூடாதது நடந்து போச்சு. ஒரு சாதாரணமா நடக்க வேண்டிய நிகழ்வுகள் அப்படி நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்ததுன்னா அசம்பாவிதம். ஒரு விபத்து ஒரு அசம்பாவிதம், ஒரு இறப்பு ஒரு அசம்பாவிதம், அப்படியான விடயங்கள். அடுத்த கவனிங்கள். அசல். 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 அசல் என்ன? மிகவும் நல்லதை சொல்லுவோம். அசல் ஒரிஜினல் என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஒரிஜினல் என்று சொல்லி அதைத்தான் அசல் என்று சொல்லுவோம். மிகவும் முதல் தரமானது அசல். அசிங்கம். அசிங்கம். அசிங்கம் என்று சொன்னா அருவருப்பானது, அழகற்றது, அழகில்லாத விஷயத்த அசிங்கம் சொல்லுவோம். அசிங்கம். ஓகே. அசுத்தம். அசுத்தம் என்றா சுத்தம் இல்லாதது அசுத்தம். அசுத்தம். சுத்தம் சுத்தமானது, சுத்தம் இல்லாத விஷயங்களை அசுத்தம் என்று சொல்லுவோம். அசை. அசை. அசை என்ன சொன்னா அசைகிறது. நாங்கள் மனுஷரும் அசைவோம், மிருகங்களும் அசையும், இது இலைகளும் அசையும். காற்றில மரங்களின் இலைகளும் அசையும்.
அ இஞ்ச இல் அஞ்சல். அ இஞ்ச இல் அஞ்சல். அஞ்சல் என்று சொன்னா தபால். அஞ்சல் பெட்டி என்று சொல்லுவோம். தபால் பெட்டி என்னன்னு சொல்லுவோம்? அஞ்சல் பெட்டி. அ இஞ்சலி அஞ்சலி. அஞ்சலி என்று சொன்னா என்ன? கடவுளுக்கு, கடவுளுக்கும் இறந்தவர்களுக்கும் செய்கிற மரியாதையை அஞ்சலி என்று சொல்லுவோம். இப்ப கடவுளுக்கும் அஞ்சலி செலுத்துவோம், இறந்தவர்களுக்கும் நாங்கள் செய்கிற வணக்கம் மரியாதைகளை அஞ்சலி என்று சொல்லுவோம். கண்ணீர் அஞ்சலி என்று சொல்லி நோட்டீஸ் பார்த்திருப்பீங்களா? அ டி இக் அடிக்கோடு அடிக்கொரு தரம். அ டி இக் கோடு அடிக்கொரு தரம். அடிக்கொரு தரம். அடிக்கொரு தரம் சொன்னா அடிக்கடி. நாங்க முதல் ஒன்று பார்த்திருக்கிறோம், அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அடிக்கடிய அடிக்கொரு தரம்னு சொல்லுவோம். அடிபடு அடிபடு அடிபடு. அடிபடு அடிபடு. அடிபடுன்னு சொன்னா என்ன? தெருநாய் வீதியில் வாகனத்தில் அடிபட்டு இறந்தது. தெருநாய் ஒன்று வீதியில் அடிபட்டு இறந்தது, வாகனத்தில் அடிபடுகிறது. அடிமாடு அடிமாடு. அடிமாடு அடிமாடு. இறைச்சிக்காக கொண்டு செல்லப்படும் மாடு அடிமாடு. அடுத்தது பாருங்கள். அடிவயிறு அடிவயிறு. அடி அடி வயிறு வயிறு அடிவயிறு. அடிவயிறுன்னா தொப்புளுக்கு கீழ் உள்ள வயிறு. உங்களோட தொப்புளுக்கு கீழே இருக்கிற கீழ்ப்பக்கம் இருக்கிற வயிறு அடிவயிறு. இப்ப யார் இதை கேட்பலாம்? டாக்டர் கேட்பார். வயிற்று கோத்துன்னு சொல்லி நீங்க போவீங்க. உடனே என்ன செய்வார்? இல்ல மேல் வயிறு நோகுதா அடி வயிறு குத்துதான்னு சொல்லி கேட்போம். அப்ப பொக்களுக்கு கீழ் உள்ள பகுதி அடிவயிறு. ஓகே. அடிவானம் அடிவானம். அடி அடி வானம் வானம் அடிவானம். அடிவானம் என்று சொன்னா என்ன? வானமும் நிலமும் சந்திப்பது போல இருக்கிற இடம். கடற்கரையில பாருங்க, மேகமும் அப்படியே நிலமும் சந்திக்கிற மாதிரி ஒரு பிரதேசம் இருக்கும் ஈவின் பின்னிறங்கள்ல. அதை சொல்லுவோம் அடிவானம். பாருங்கள். அடு இக்கு இச் அடுக்கு சட்டி சட்டி அடுக்கு சட்டி. அடு இக்கு இச் அடுக்கு சட்டி சட்டி அடுக்கு சட்டி. அடுக்கு சட்டின்னு சொன்னா வீட்டுல இருக்கும் பாருங்கள், ஒரு பெரிய சட்டி கீழே இருக்கும், அதுக்கு மேலே ஒரு குட்டி சட்டி, அடுத்தது அடுத்த சட்டி, அடுத்த சட்டி, அடுத்த சட்டின்னு சொல்லி மிக உயரத்தின்படி போய்கொண்டே இருக்கும். ஏறு வரிசையில போய்க்கும். கீழே இருந்து பார்த்தா இறங்கு வரிசையில போகும், மேலே இருந்து பார்த்தா ஏறு வரிசையில வரும். அந்த சட்டியெல்லாம் அடுக்கி இருக்கும். அம்மாவே வாங்கி வச்சிருப்பார்கள் பாருங்கள். அடு இக்கு அடுக்கு மாடி மாடி. அடு இக்கு அடுக்கு மாடி மாடி அடுக்கு மாடி. அடுக்குமாடி தொடர்கள் தெரியும் தானே உங்களுக்கு? அடுக்குமாடி வீடுகள் மேல மேல தளந்தளமா கட்டியப்பட்டிருக்கும் அடுக்குமாடி. அடுக்கு என்ற பாடத்துல பார்த்திருக்கோம். அதை கவனிங்க. அடு இக்கு அடுக்கு மொழி மொழி. அடு இக்கு அடுக்கு மொழி மொழி அடுக்கு மொழி. வளர்ந்த பிறகு உங்களுக்கு கிராமர் படிப்பிக்க தான் தெரியும். இப்ப குழந்தைகளுக்கு கொஞ்சம் தேவையில்லை அடுக்கு மொழி. அடு இத்தவன் அடுத்தவன். அடு இத்தவன் அடுத்தவன். அடுத்தவன் என்று சொன்னால் யாரு? மூன்றாம் ஆள். யாரு? மூன்றாம் ஆள். இப்ப அம்மா அப்பா அவைகளுக்குள்ள ஒரு விசிட்டர்ஸ் அவரால் வந்துட்டாருன்னா அம்மாவும் அப்பாவுக்குமான உரையாடலுக்குள்ள இன்னும் ஒரு ஆள் வந்து நிற்கிறாருன்னா அவருங்கிற வீட்டில மூன்றாம் ஆள். சரியா? பிள்ளையும் அம்மாவும் அம்மாவும் பிள்ளையும் காய்ச்சி கொண்டு நிற்கல, அதுக்குள்ள தலையிடுகிறவர் மூன்றாம் ஆள். யாரு? மூன்றாம். எங்கட குடும்பத்தவர்கள் இரண்டாம், தாய் பிள்ளை, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அவர்களை தவிர மற்றாக்கள் அந்த சந்ததி அந்த விஷயத்துக்குள்ள மூன்றாம் ஆட்கள் என்று சொல்லுவோம். ஓகே.